நமது பங்குல இன்னும் பொங்கல் லீவுக்கு போய் இன்னும் யாரும் திரும்பி வரல போல. சென்ற வாரமும் இப்படி தான் இருந்தது, இந்த வாரமும் இப்படி தான் இருக்குது. ஒருவேளை மழை வருது, அதனால் நம்ம பின்பாக போகலாம் என்று இருப்பார்கள் நினைக்கிறேன். இருந்தபொழுதிலும் அதிகாலையில் ஆண்டவரை நாடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். அன்பானவர்களே, நம்ம ஆண்டவரின் புதிய நாள் இதுவே, எனவே நீங்கள் வருந்த வேண்டாம். இயேசுவில் அன்பானவர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானமும் இரக்கமும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. ஆண்டவர் இந்த புதிய வாரத்தின் வழியாக உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று நாம் பொது காலம் 3வது வாரமா 4வது வாரமா 3ஆம் வாரத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதோடு இணைந்து நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் இந்த 3ஆம் வாரத்தை இறைவார்த்தை ஞாயிறாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இன்றைய மறைவுரையானது இப்படியாக இருக்கும். முதல் பகுதியாக இறைவார்த்தையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 2வது பகுதியாக இன்றைய வாசங்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை நாம் எடுத்து செல்ல இருக்கின்றோம். முதல் பகுதியாக இறைவார்த்தை ஞாயிறாக எதற்கு திருத்தந்தை அவர்கள் இதனை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார்? செப்டம்பர் மாதம் என்ன விழா கொண்டாடுவோம்? செப்டம்பர் மாதம் முழுவதும் விவிலிய மாதம் கொண்டாடுவோம். அப்படி இருக்க ஏன் ஃபாதர் மீண்டும் நாம் இந்த வாரத்தை இறைவார்த்தை ஞாயிறாக கொண்டாட வேண்டும்? அன்பார்ந்தவரே, அவர் சொல்லக்கூடிய 3 காரணங்கள் நமக்கு ஒத்து போகிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு அவர் சொல்கின்றார், 3ஆம் வாரத்தை நாம் இறைவார்த்தை ஞாயிறாக நாம் கொண்டாட வேண்டும். எதற்காக என்றால், செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஜெரோம் உடைய விழாவை நாம் கொண்டாடுவோம். அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த 3ஆம் வாரத்தை நாம் கொண்டாட வேண்டும்? அவர் சொல்லக்கூடிய 3 செய்தி. முதல் செய்தி, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் திருப்பலிக்கு வருவது குறைவு. 100% 50% மட்டுமே திருப்பலிக்கு அவர்கள் வருகின்றார்கள். 2வது செய்தி, திருப்பலிக்கு வந்தாலும் எப்படி வராங்க? தாமதமாகவே வருகின்றார்கள். இது 2வது செய்தி. 3வது செய்தி, ஒருவேளை மிக விரைவாக வருவாங்க, எப்போ போவாங்க? இறையாசிர் பெறுவதற்கு முன்பாகவே அவர்கள் சென்று விடுகின்றார்கள். எதற்காக கத்தோலிக்க திரு அவையில் இப்படி நடக்கிறது? ஏன் மக்கள் திருப்பலியை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக இந்த வாரத்தை அவர் கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார். மிக அழகாக ஜெரோம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொல்லுவார்? புனித ஜெரோம் நல்ல ஃபேமஸான ஒரு இறை வார்த்தை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர். அன்பார்ந்தவர்களே, நாம் எதற்காக திருப்பலியை கொண்டாடுகின்றோம்? இந்த திருப்பலிக்கான அர்த்தங்கள் எங்கிருந்து வருகிறது என்பதை தியானிக்க இன்றைய நாளில் திருத்தந்தை அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். முதல் பகுதியாக இந்த திருப்பலி என்பது நாம் எதிலிருந்து எடுத்தோம் என்றால், லூக்கா நற்செய்தி அதிகாரம் 24:13 முதல் 25 உள்ள இறை வார்த்தைகள். அந்த கதை நமக்கு தெரிஞ்சது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்பொழுது சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். இவ்வாறாக என்ன பேசுறாரு? நீங்கள் யாரை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள்? இறந்து போன நாசரேத் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய உயிர்ப்பை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 2 சகோதரர்கள் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய வாழ்க்கை அனைத்தும் முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தோடு அவர்கள் மீண்டும் மீன் பிடிக்க செல்கின்றார்கள். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில 2 நபர்கள் இருக்கும்பொழுது நம்ம யாரை பற்றி பேசுறோம்? ஒருவேளை ஆலயத்துக்கு வந்து விட்டேன், ஆலயத்துக்கு வந்து பிறகு மீண்டும் நாம வீட்டுக்கு போறோம், யாரை பற்றி பேசுறோம்? இறைவார்த்தை பற்றி நம்மளால் பேச முடியுமா? கடவுளை பற்றி நம்மால் பேச முடியுமா? நாம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம்?
தேவையில்லாத செயல்பாடுகள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத மனிதரை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 2 சீடர்களும் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவை பற்றி நீங்கள் பேசும்பொழுதுதான் கடவுள் நம்மோடு இருப்பார். அதுதான் அவர்கள் இயேசுவை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு அங்கு வருகிறார். இது எப்பொழுது நிகழ்ந்தது என்றால், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நிகழ்ந்த நிகழ்வு இது. இவ்வாறாக அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மாலை வேலை ஆனது. மாலை வேலை ஆனது பிறகு அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சொல்கின்றார்கள். இப்படியாக ஆண்டவரும் அவளோடு தங்குகின்றார். அப்பொழுது என்ன செய்கிறாரு? அப்பத்தை எடுத்து பிடும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அது இறைவார்த்தை வழிபாடாக இருக்கிறது. இறைவார்த்தையை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் தான் முதல் பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது பகுதி நற்கருணை பகுதியாக அவர்கள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிடும்பொழுது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். இதுதான் திருப்பலியுடைய அது முதன்மையாக இருக்கிறது. இங்கிருந்து தான் திருப்பலியை நாம் எடுத்திருக்கின்றோம். அதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பத்தை பலுகி பெறுகின்றார். இது நாம் 3 நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். 2 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை பலுகி பெறுகின்றார். ஒரு முறை எத்தனை வாட்டி? 5000. இன்னொரு வாட்டி 4000. 2 முறை அப்பத்தை பலுகி பெருகி செய்கின்றார். இந்த 4000 அப்பொழுது பலுகி செய்யும் போது அவளோடு எத்தனை நாள் தங்கியிருந்தாங்க மக்கள்? கரெக்டு தான். அவரோடு 3 நாட்கள் தங்கியிருந்தார்கள். மார்க் நற்செய்தி அதிகாரம் 8:12 நாம் வாசிக்கின்றோம். இயேசுவோடு 3 நாட்கள் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அது நற்செய்தியை கேட்கக்கூடிய, நற்செய்தியை பறைசாற்றக்கூடிய இறை வார்த்தைகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார். 3 நாட்களுக்கு பிறகுதான் அவர் அப்பத்தை கொடுக்கின்றார். இதுவும் திருப்பலிக்கான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. அன்பானவர்களே, இப்படியாக நாம் திருப்பலியை வெறுமனமே எங்கிருந்தோ எடுத்தோம் என்பது அல்ல, மாறாக திருவிவிலியத்திலிருந்து நாம் இந்த திருப்பலியை எடுத்திருக்கின்றோம். முதல் பகுதியாக இறை வார்த்தையை அவர்கள் தியானித்தார்கள். இரண்டாவது பகுதியாக நற்கருணையை பிடும்போது அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். தான் திருப்பலியுடைய மேன்மையாக முதன்மையாக இருக்கிறது. இப்பொழுது வருவோம். திருப்பலியில் எத்தனை பகுதி இருக்கிறது? திருப்பலியில் எத்தனை பகுதி இருக்கிறது? என்னென்ன பகுதி? பாவமணி பகுதி, இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை. அன்பானவர்களே, இந்த பாவ மன்னிப்பு எல்லாம் இறைவார்த்தையோடு சேர்ந்து வருகிறது. தொடக்க பாடல் முதல் மண்டாட்டு வரியும் என்ன? இறைவார்த்தை பகுதியாக இருக்கிறது. பாவ மன்னிப்பு என்பது அந்த இறைவார்த்தை பகிர்வோடு வருகிறது. ஃபாதர், நாங்கள் இந்த பாவ மன்னிப்பு நாங்கள் செஞ்சிட்டோம், அப்புறம் நாங்கள் பாவ மன்னிப்பு செய்யணுமா? அன்பானவர்களே, இது பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய ஒரு தொடக்கமாக இருக்கிறது. உங்களுடைய பாவங்களை நாம் தனிப்பட்ட விதத்தில் நாம் அறிக்கையிட வேண்டும். இது பொதுவான விதத்தில் நாம் அந்த பாவங்களை அறிக்கையிடுகின்றோம். அதனால தொடக்க பாடல் முதல் மண்டாட்டு வரைக்கும் இறைவார்த்தை பகிர்வாக இருக்கிறது. காணிக்கை பாடல் தொடங்கி இறுதி ஆசிரியர் வரை என்ன இருக்கிறது? நற்கருணை பகுதியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இதுதான் திருப்பலி உடைய முதன்மையாக ஒன்றாக இருக்கிறது. முதல் பகுதி இறைவார்த்தை பகுதி, இரண்டாவது பகுதி நற்கருணை பகுதி. ஃபாதர், நான் முதல் பகுதியில் வரமாட்டேன், லேட்டாக வருவேன். நற்கருணை பகுதிக்கு நான் வருவேன், பாதி வருவேன் பாதி வரமாட்டேன் அப்படின்னா ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? பாதி தான் வரும். நாம் எவ்வாறு ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கின்றோமோ அதே போன்றுதான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை திருப்பலிக்கு நான் மிக விரைவாகவே வந்துடுவேன், 6:30 மணிக்கு நான் திருப்பலிக்கு வந்துடுவேன், ஆனால் இறை ஆசிரியர் பெறாமல், இறுதி ஆசிரியர் பெறாமல் நான் சென்று விடுவேன். அப்படி என்னை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாரா? மாட்டார். அன்பானவர்களே, இந்த திருப்பலி என்பது முழுமையாக நாம் பங்கேற்க வேண்டும். இறை வார்த்தையும் நற்கருணை பகுதியும் சேர்ந்துதான் திருப்பலியாக இருக்கிறது. இந்த முழுவதையும் நாம் பங்கேற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு
நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்று மிக அழகாக நாம் புனித போப் பிரான்சிஸ் மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். அன்பானவர்களே, முதல் பகுதியாக இறைவார்த்தையை அறிக்கையிடுவது என்பது இதில் எனக்கு பெருமை அல்ல, மாறாக என்னுடைய கடமையாக இருக்கிறது. சொன்னது யாரு? பவுலடியார். இறைவார்த்தை அறிக்கையிடவில்லை என்றால் ஐயோ எனக்கு கேடு என்று அவர் சொல்கின்றார். அன்பானவர்களே, மிக வருத்தக்கூடிய ஒரு செய்தி. இன்றைய காலகட்டத்தில் திருப்பலியிலும் வெளியிலும் மறைவுரையிலும் இறைவார்த்தை சொல்லுவது மிகவும் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஃபாதரு இறைவார்த்தையை சொல்வது இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறாங்க. அதே பகுதியில் இந்த ஃபாதரு ரொம்ப இறைவார்த்தை சொல்றாரு, கேட்கவே முடியல என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள். பல்வேறு மக்கள் இந்த மறைவுரையில் காமெடி வேணும், பாட்டு வேணும், ஜோக்கு வேணும் என்று அவர்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. இறைவார்த்தை பகுதியில் இறைவார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறைவார்த்தையை நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும், இறைவார்த்தையை நாம் அதிகமாக கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆனால் பல்வேறு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த ஃபாதர் ரொம்ப இறைவார்த்தையை கோட் பண்றாரு, ரொம்ப இறைவார்த்தை சொல்றாரு, எங்களுக்கு போரா இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொழுகை கூடத்துல போதிக்கும் போது என்ன சொல்றாரு? போதித்து கொண்டிருக்கிறார். அப்போது சாத்தான், இறைமகனே உனக்கு இங்கு என்ன வேலை? இந்த சாத்தான் செய்தது என்ன என்றால் ஆண்டவரை போதிக்க விடாமல் தடுக்கிறது, இறைவார்த்தையை மக்கள் கேட்க விடாமல் தடுக்கிறது. அன்பானவர்களே, நாம் இறைவார்த்தைக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். மறைவுரைகளில் நாம் முதன்மையாக இடத்தில் நாம் இறைவார்த்தையை கொடுக்க வேண்டும். மிக அழகாக பவுலடியார் சொல்கின்றார், இறைவார்த்தையை அறிவிப்பதில் எனக்கு பெருமை இல்லை, மாறாக அது என்னுடைய கடமையாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த கடமை கஷ்டம். பல்வேறு சமயத்தில் நாம் இந்த கடமையை கஷ்டமாக பார்க்கிறோம். இறைவார்த்தை அறிவிப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது, ஆனால் இது எனக்கு கஷ்டமாக நாம் பார்க்கும்பொழுது நாம் இறைவார்த்தையை அறிவிப்பதில்லை. குழந்தை வளர்ப்பது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது, ஆனால் அதை நாம் கஷ்டமாக பார்க்கும் பொழுது நாம் குழந்தைகளை சரியாக வளர்ப்பது இல்லை. குடும்ப தலைவர் தன்னுடைய குடும்பத்தை சரியாக நடத்த வேண்டும், அது அவருடைய கடமையாக இருக்கிறது, நாம் அதை கஷ்டமாக பார்க்கின்றோம், நம்மால் சரியாக வழிநடத்த முடியவில்லை. அன்பானவர்களே, எந்த ஒரு செயலும் நாம் கடமையாக பார்க்காமல் கஷ்டமாக பார்க்கும் பொழுது நாம் அதை சரியாக செய்ய முடியாது. இறை வார்த்தை என்பது அறிவிப்பு என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கடமையை நாம் சரிவர செய்ய வேண்டும், அந்த கடனை நாம் திருப்பி கொடுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. நாம் அனைவரும் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும், இறை வார்த்தைக்கு முதன்மை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு இறை வார்த்தையை கேட்கின்றோம், இறை வார்த்தைக்கு நாம் செவிமடிக்கின்றோம். இது முதல் பகுதியாக இருக்கிறது. இரண்டாவது பகுதியாக, இன்றைய இறை மக்கள் கடவுளை பார்ப்பதல்ல, மாறாக குருக்களையும் ஆயர்களையும் பார்த்துதான் ஆலயத்திற்கும் திருப்பலிக்கும் வருகின்றார்கள். மிகவும் வருந்தக்கூடிய ஒரு செய்தி. இன்றைய இறை மக்கள், கத்தோலிக்க இறை மக்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கல்ல, மாறாக குருக்களையும் ஆயர்களையும் பார்ப்பதற்காகவே வருகின்றார்கள். இந்த குரு, இந்த ஃபாதர் நல்லா பாடுவார், இந்த ஃபாதர் நல்லா பிரசங்கம் வைப்பார், அதற்காக மட்டுமே வரக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த ஃபாதர் நல்லா ஜோக் அடிப்பார், இந்த ஃபாதர் நல்லா காமெடி பண்ணுவார். இப்படியாக பார்ப்பதற்கென்றே கேட்பதற்கென்றே சில கூட்டங்கள் ஆலயத்திற்கு வருகின்றது. இந்த ஆயர் நன்றாக பாடுவார், இந்த ஆயர் பல பேர் பாடல் பாடும் பொழுது கிண்டல் செய்வார், அப்பொழுது அதை சிரிப்பார்கள், அதை பார்த்து சிரிப்பார்கள். இப்படியாக ஒரு ஆயர் வரும்பொழுது எந்த ஆயர் வராரு, இப்படியாக பார்த்து ஆண்டவரை பார்த்து வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கை விடுகின்றார். இங்கு திருப்பலி ஆற்றுவது என்பது அந்த குருவானவர் அல்ல, மாறாக இறைவனே திருப்பலியை ஆற்றுகின்றார். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள் நாம் யாரை பார்த்து வருகின்றோம்? கடவுளை பார்க்க வருகின்றோமா, அல்லது அந்த குருவானவர் அந்த ஆயரை பார்த்து நாம் திருப்பலிக்கு வருகின்றோமா? அன்பார்ந்தவர்களே, நமக்கு நல்ல காமெடி ஜோக்கு வேணா சிறுபொலியை பார்க்கலாம், எதுக்கு நாம் திருப்பலிக்கு வரணும்? நல்ல சாங் வேணா சன் மியூசிக் பார்க்கலாம், சன் சிங்கரை பார்க்கலாம்,
நல்லா பாடுவாங்க. அன்பானவர்களே, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. ஒரு சில குருக்கள் வரும்போது அநேக கூட்டங்கள் இருக்கும், ஒரு சில குருக்கள் வரும்போது யாருமே வருவதில்லை. இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நாம் யாரை பார்க்க வருகின்றோம்? ஆண்டவரையா அல்லது அந்த குருவானவரையா? இன்றைய காலகட்டத்தில் நாம் ஆண்டவரை பார்ப்பது மறந்துவிட்டு குருவானவர்களையும் ஆயர்களையும் பார்க்க வருகின்றோம். அவள் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளே எனக்கு பிடிக்கும், அதனால் நான் அவள் திருப்பலியில் பங்கேற்பேன் என்று இவ்வாறாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானே, கம்பேரிசன் எனக்கு முதல்ல புரியாது, ஆனால் இதில் பண்ண சொல்லும் மிக அருமையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் ஞாயிறுதோறும் தினந்தோறும் நாம ஆலயத்திற்கு வருகின்றோம். மற்ற மத சகோதரிகள் அவர்கள் தினந்தோறும் ஆலயத்திற்கு போறாங்களான்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமைகள் அவர்கள் போறாங்களான்னு தெரியல. ஆனால் அவருடைய நம்பிக்கையும் நம்முடைய நம்பிக்கையும் எவ்வாறாக இருக்கிறது? நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அவர்கள் கடவுளை பார்க்க செல்கின்றார்கள். எந்த பூஜாரி பூஜை போடுறாரு அப்படி பார்த்து போறாங்களா? அவர்கள் கடவுளை பார்க்க செல்கின்றார்கள். ஆனால் நாம கத்தோலிக்கர்கள் எந்த ஃபாதர் பூசை வைக்கிறாரு, எந்த ஃபாதர் தியானம் கொடுக்கிறாரு, எந்த ஃபாதர் ஆராதனை நடத்துறாரு, இதை பார்த்து தான் நாம் வரோம். இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. அங்கு திருப்பலி நிறைவேற்றுவது ஆண்டவர் சாடியில் அந்த குருவானவர் நிறைவேற்றுகின்றார். ஒவ்வொரு திருப்பலியும் உன்னதமான திருப்பலியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாமும் பல்வேறு சமயத்தில் இப்படியாக வாழ்ந்திருக்கலாம். எந்த ஃபாதர் பூசை வைக்கிறாரு, எந்த ஃபாதர் ஆராதனை வைக்கிறாரு, அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. நம்மால் முடிந்த தருணத்தில் நாம் திருப்பலியில் பங்கேற்க வேண்டும். அது எந்த குருவாக இருந்தாலும் ஆண்டவருடைய இறைவார்த்தை அவர்கள் போதிக்கின்றார்கள். நீங்கள் ஆண்டவரை பார்க்க வர வேண்டும், மாறாக குருக்களையும் ஆயர்களும் அல்ல. இது இரண்டாவது செய்தியாக இருக்கிறது. அன்பாதிலே மூன்றாவதாக, ஆண்டவருடைய அருள்வாக்கு என் வீட்டின் செல்வாக்கு. நம்முடைய வீட்டில் இறை வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கிறது? இறை வார்த்தைகள் வாசிக்கப்படுகிறதா? அன்பார்ந்தவர்களே, ஒரு குருவானவர் ஒரு வீட்டுக்கு போறாரு. இது நடந்த ஒரு நிகழ்வு. மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம், அந்த ஓலை குடிசையில் வாழக்கூடிய குடும்பம். கணவனை இழந்த அந்த தாய், 2 மகன்கள் இருக்கிறார்கள். இப்படியாக அந்த குருவானவர் செல்லும் பொழுது அந்த வீட்டில் இருந்த ஒரு இறைவார்த்தை, ஆண்டவருடைய அருள்வாக்கு என் வீட்டின் செல்வாக்கு என்று அந்த ஓலை குடிசையில் வீட்டில் அவர்கள் எழுதி வைத்திருந்தாங்களாம். இப்படியாக தன்னிடம் எதுவும் இல்லை என்று அவர்கள் இழந்த நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய வீட்டுக்கு செல்வாக்காக இருக்கிறது என்று அவர்கள் இறை வார்த்தைக்கு முதன்மை கொடுத்திருக்கிறார்கள். அன்பார்களே, நம்முடைய குடும்பத்தில் இறை வார்த்தை நாம் வாசிப்பது உண்டாம்? திருவிவிலியத்தை எடுத்து நாம் வாசிப்பது உண்டாம்? ஒருவேளை நாம் வாசிப்போம், நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இறை வார்த்தைகளை வாசிப்பது உண்டா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். குடும்பத்திலும் ஆலயங்களிலும் இறை வார்த்தையுடைய அந்த முதன்மை என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது. அன்பானவர்களே, குடும்பம்தான் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கிறது. நம் குடும்பத்தில் நாம் இறை வார்த்தை வாசிக்கும் போதுதான் நம்முடைய பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளை பார்த்து இறை வார்த்தையை வாசிப்பார்கள். பல்வேறு சமயத்தில் டிவி போவோம், சினிமா பாடல்கள் போவோம், ஆனால் இறை வார்த்தை போவாது. அப்போ அங்கே என்ன இருக்கும்? இறைவனுடைய ஆசை இருக்குமா? இறை வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே தான் என்னுடைய ஆசை இருக்கும். ஆனால் நம்முடைய குடும்பங்களில் என்ன நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், எதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், இறை வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? அன்பார்ந்தவர்களே, பல்வேறு சமயத்தில் நாம் நம்முடைய குடும்பங்களில் இறை வார்த்தையை தவிர, கடவுளுடைய பாடல்களை தவிர, சினிமா பாடல்களையும் தேவையில்லாத வார்த்தைகளையும் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். தேவையான நபர்களோடு தேவையில்லாத வார்த்தைகளை நம்முடைய குடும்பங்களில் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது அங்கு ஆண்டவருடைய ஆசை இருக்காது. மிக அழகாக யாராவது வாசிங்களேன், ஆமோஸ் அதிகாரம் 8:11. ஆமோஸ் அதிகாரம் 8:11. தலைவராகி ஆண்டவர் கூறுகிறார். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. இதோ நாட்கள் வரப்போகின்றன, நாள் இல்லை நாட்கள் வரப்போகின்றன, அப்போது நாட்டினுள் பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்கின்றார். அது உணவு கிடைக்காது பஞ்சமோ,
நீரில்லாத வறட்சியோ அன்று, ஆண்டவரின் வாக்கு கிடைக்காத பஞ்சம். அன்பானவர்களே, நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் நம்முடைய குடும்பங்களில் இறை வார்த்தைக்கென்று பஞ்சம் நடந்து கொண்டிருக்கிறது. அது உணவோ நீரோ அல்ல, மாறாக இறை வார்த்தைக்குரிய பஞ்சங்கள் வரப்போகிறது. குருக்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள், அருள் சகோதரிகள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது யாருமே குருத்துவத்திற்கு வருவது இல்லை. அப்படி வந்தால் கூட பாதியிலே போயிடுறாங்க. அன்பானவர்கள், இப்படியாக இறை வார்த்தையுடைய பஞ்சம் வரப்போகிறது. அன்பானவர்கள், நம்முடைய குடும்பத்தில் ஆல்ரெடி வந்துச்சு. நம்முடைய பிள்ளைகள் திருவி விழித்தை எடுக்க மாட்டாங்க. திருவி விழியும் எங்கே இருக்குது என்று தெரியவில்லை. மறைக்கழிவில் நான் ஒன்று சொன்னேன், நாம் அனைவரும் திருவி விழித்தை கொண்டு வர வேண்டும், பிள்ளைகள் அனைவரும் கையிலையும் திருவி விழித்தை கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் பெற்றோர்கள் எந்த அளவுக்கு அதை மிக விரைவாக சீரியஸாக எடுத்தாங்கன்னு தெரியல. ஒரு 4-5 பிள்ளைகள் தான் கையில் திருவிழும் இருக்கிறது. ஆண்டவருடைய இறைவார்த்தைக்கான பஞ்சங்கள் தொடங்கிவிட்டது. அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இறைவார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? திருவிழும் என்பது இது பெந்தகோஸ்தருடைய அவங்க பிரிவினை சகோதரருடைய அடையாளம். அவங்க தான் திருவிழுவித்த ஆலயத்துக்கு கொண்டு வராங்க, அவங்க தான் கொண்டு போகணும். அப்படி அல்ல. ஜெரோம், எதற்காக நாம் இப்படி ஜெரோமை கொண்டாடுகிறோம் என்றால், அவர் கிரேக்க மொழிந்த அந்த திருவிவிலியத்தை அவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அதன் பிறகுதான் ஆங்கில மொழியில் அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். இப்படியாக திருவிவிலியம் என்பது நமக்கு சொந்தமான ஒன்று. ஆனால் இன்று நாம் நம்முடைய கையில் அது இல்லை. நல்ல காரியங்களை நாம் அவருடைய கையில் கொடுத்துட்டு நம்ம பீச்சுக்கு போகிற மாதிரி ஆண்டவரை பார்க்க வரோம், கை வீசின்னு வரோம். அன்பானவர்களே, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா என்பது நம்முடைய பாடல் அல்ல ஃபாதர், அது பெந்தகோஸ்தருடைய பாடல். அன்பானவர்களே, அல்லேலூயா என்பது கடவுளுக்கு புகழ்ச்சி பாடல். அல்லேலூயா என்றால் கடவுளுடைய போற்றி புகழ்கிறது. லூயா யாவே என்றால் யாவே குறிக்கிறது. அல்லேலூயா என்பது நாம் யாவே கடவுளை போற்றி புகழ வேண்டும். ஆனால் ஒரு சில கூட்டங்களில் நாம் அல்லேலூயா சொல்லும் பொழுது, அதையாப்பா சொல்கிறீங்க, அது நம்முடைய வார்த்தை இல்லை, அதெல்லாம் பெந்தகோஸ்து சிஎஸ்சி உடைய வார்த்தை. அன்பானவர்களே, இப்படியாக நல்லதையெல்லாம் நாம் அவனை தூக்கி கொடுத்துட்டு நாம் சும்மா வெறுங்கையோடு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்ம வெறுங்கையை தான் வைத்திருப்பார். இப்படியாக நாம் இறை வார்த்தைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இது முதல் பகுதியாக நிறைவேற்று. விரைவாக இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகளை மிக விரைவாக நாம் பார்ப்போம். 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று மிக அழகாக இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகம் முதல் வாசகத்தையும் 2ஆம் வாசகத்தையும் அடக்கிய ஒரு பகுதியாக இருக்கிறது தான் இன்றைய நற்செய்தி வாசகம். அன்பானவர்களே, 3 அழைப்பு. முதல் அழைப்பு நம்பிக்கையை மிகுதிப்படுத்துக்கான அழைப்பாக இருக்கிறது. 2வது அழைப்பு மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார். 3வது அழைப்பு இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும், சீடராக ஆக வேண்டும் என்பதற்கான அழைப்பு. முதல் அழைப்பு என்ன அழைப்பு? நம்பிக்கையை மிகுதிப்படுத்த அழைப்பு. எனக்கு தெரியுது ஃபாதர், நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்லா குழுகுள்னு இருக்குது, விட்டால் தூங்கிடுவோம், அப்படி தானே? அன்பானவர்களே, 5 நிமிஷம் தான், மிக விரைவாக முடித்து விடுகின்றேன். நம்பிக்கையை மிகுதிப்படுத்த அழைப்பு. இந்த முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் 2 நாட்டினுடைய பெயரை சொல்றாங்க. என்னென்ன நாடு? செபுதோல் நாடு, நப்தலி நாடு. அன்பானவர்களே, இது நாடா அல்லது ஒரு நபருடைய பெயரா? யாருடைய பெயர்? அதை ஏன் பார்க்க கேட்குறீங்க? விவிலியத்தை அறியாதவர் கிறிஸ்துவை அறியாதவர். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அன்பானவர்களே, செபுதோல் நப்தலி என்பது யாருடைய பிள்ளைகளுடைய பெயர்? யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய பெயராக இருக்கிறது. யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அது ஏன் டவுட்டாக சொல்றீங்க? 12 பிள்ளைகளுடைய பெயர்களில் தான் இந்த நப்தலி செபுலோன் வருகின்றார்கள். டைம் இருந்தால் நீங்கள் தொடக்க அதிகாரம் 35-23 நீங்கள் வாசிங்க வீட்டில் போய். அன்பானவர்களே, இந்த செபுதோல் நாடு, நப்தலி நாடு என்பது ஆண்டவர் எச்சரிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. என்றால் இவர்கள் கடவுளை விட்டு பிரிந்து வேற்றின தெய்வங்களுக்கு அவர்கள் முதன்மை இடத்தை கொடுத்தார்கள். வேற்றின மக்களை அவர்கள்
மனம் செய்து கொண்டார்கள். இவ்வாறாக ஆண்டவருடைய அந்த கரிசனையை அவர்கள் இழந்தார்கள், இரக்கத்தை அவர்கள் இழந்தார்கள், ஆண்டவருடைய பொல்லாப்பை அவர்கள் தேர்வு செய்தார்கள். இப்படியாக செபுதோல் நாடே நப்தலி நாடே என்பது பிறவினத்து மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மாறியது. அன்பார்களே, இன்றைய முதல் வாசகத்தில் எஸ்ஐயா இறைவாக்கினர் இந்த பகுதியை எழுதுகின்றார். அப்பொழுது செபுதோல் நப்தலி பகுதிதான் முதல் முறையாக அழைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. அவர்கள் அசிரிய மன்னர்களால் முதல் முறையாக அவர்கள்தான் அழிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய வாக்கை கேட்கவில்லை, ஆண்டவருக்கு புறமான செயல்களை அவர்கள் செய்து வந்தார்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கையில கண்ணீரும் கவலையுமாக இருந்தது. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, காரில் நடந்து வந்த மக்கள் என்ன கண்டார்கள்? பேரொளியை கண்டார்கள். அன்பானவர்களே, இருள் வேற, கார் இருள் வேற. கார் இருள்னா என்ன ஃபாதர் அப்படின்னா, மிக இருட்டான ஒரு நேரம். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, 12 மணிக்கெலாம் நைட்டில் போனீங்கன்னா எதற்கு யார் வருதுன்னு தெரியாது, அப்படிப்பட்ட இருட்டு. கார் இருள் நடந்து வந்த மக்கள் என்ன ஒளி? வெறும் ஒளி அல்ல, பேரொளியை கண்டார்கள். அன்பானவர்களே, இந்த கார் இருள் என்பது அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையுடைய கஷ்டங்களை குறிக்கிறது. இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அடிமை நிலையத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். பல்வேறு நிலையில் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். எப்பொழுதுமே அழுகலும் புலம்பும் அங்கலாய்ப்பும் இருந்த வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் பேரொளியை கண்டார்கள். பேரொளி என்பது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அந்த மக்கள் நம்பிக்கையை பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் எங்களை மீட்பார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வாழ்ந்தார்கள். எபிரேயர் 11:1 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாத பற்றிய ஐயமற்ற நிலையாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? அன்பானவர்களே, எந்த நிலையில் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8:26 படகுல போறாரு. அப்பொழுது சீடர்கள் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, நாம சாக போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? நீர் தூங்கி கொண்டிருக்கின்றார் என்று சொல்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன வார்த்தை சொல்றாரு? நம்பிக்கை இல்லையா? இல்லை, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் ஐயம் கொள்கின்றீர்கள், ஏன் அச்சப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கின்றார். நம்முடைய வாழ்க்கை தான் நமக்கு படகாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கும்பொழுது நாம் ஏன் அச்சம் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில எவ்வாறு செபுதோல் நாடு நப்தலி நாடு வாழ்க்கை முழுவதும் அழுகையும் அங்கலாய்ப்பும் இருந்ததோ, ஆண்டவருடைய பேரொளி அந்த நாட்டின் மீது வீசியதோ, அதே போன்று ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் நம்முடைய நம்பிக்கை எவ்வாறாக இருக்கிறது? நம்பிக்கை குன்றவில்லை என்று ஆண்டவர் இன்று நம்மை பார்த்தும் கேட்கின்றார். இது முடியுமா முடியாதா, கடவுளால் இது இயலுமா இல்லாதா என்று நாம் கடவுள் நம்பிக்கையை சோதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கணும். அன்பானவர்களே, இப்படியாக நாம் இருக்கக்கூடாது. முதல் செய்தியாக நம்முடைய நம்பிக்கையை நாம் மிகுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவது செய்தியாக மனம் மாற ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். இவ்வாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி வருகின்றார். அப்பொழுது மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று இறைவார்த்தைகள் என்று ஆண்டவர் மனம் மாற அழைப்பு விடுக்கின்றார். அன்பானவர்களே, இந்த மனம் மாறுதல் என்பது கிரேக்க வார்த்தையில மெட்டனோயா என்று சொல்லுவாங்க. மெட்டா என்றால் உள் மனம், சிந்தனை, அதை சொல்லுவாங்க. நோயா என்றால் மாறுதல் என்பது சொல்வார்கள். நாம் உள்ளத்தை மாற்ற வேண்டும். மிக அருமையாக சொல்லுவாங்க, நாம் இந்த மனம் மாறுதல் என்பது வெறுமனமே நாம் உள்ளத்தையும் சிந்தனையை மாற்றுவதல்ல, நாம் முழுமையாக நாம் மாற வேண்டும். அதுதான் ஆங்கிலத்தில் மெட்டனோயா என்று சொல்வார்கள். மனம் மாறுதல் என்பது நாம் வெறும் மாற்றுதல் அல்ல, மாறாக நம்முடைய உள் மனங்களை நாம் முழுமையாக நாம் மாற்ற வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் மிக அழகாக பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல் வார்த்தையே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை எப்படி கேட்கிறேன்? கெஞ்சி கேட்கிறாரு. அவர் நம்மளுக்கு தலைவிதியா? நான் ஏன் கெஞ்சி கேட்கணும் மக்களை? அன்பார்களே, எதற்காக கெஞ்சி கேட்கிறாரு? உங்களிடையே ஒரே மனதோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்களிடையே பிளவுகள் இருக்கக்கூடாது, பிரிவினைகள் இருக்கக்கூடாது. நான் கிரேக்கர் என்றோ யூதர்கள் என்றோ அடிமைகள் என்றோ நாம் இருக்கக்கூடாது. நான் பவுலை சார்ந்தவன் என்றோ அப்பல்லோ சார்ந்தவன் என்றோ நாம் வாழக்கூடாது. மாறாக நாம் யாருடைய மக்கள்?
கடவுளுடைய மக்கள் அன்பானவர்களே, கொஞ்சம் மனசு தொட்டு சொல்லுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் பார்க்கும்பொழுது எந்த ஒரு பெற்றோராவது ஜாதியை பார்க்காம நான் திருமணம் செய்கிறோமா? நம்முடைய திருச்சபையில் சாபக்கீடான ஒன்று இந்த ஜாதியாக இருக்கிறது. நாம் ஜாதியால் தான் நாம் மதம் மாறணும், அது நமக்கு தெரியாது. ஆனால் மதம் மாறினோம், ஆனால் இன்னும் நாம் மனம் மாறவில்லை. அதுதான் மெட்டனாயா என்பது கம்ப்ளீட் சேஞ்ச், முழுமையாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் இந்த காலகட்டத்திலும் இப்பொழுதும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் வரம் பார்க்கும்பொழுது, அதிலும் குறிப்பாக அந்த வரத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஏன்னா இங்கே திருமண வரத்தை நான் தான் பார்க்குறேன். அவங்க என் கண்ணெதிர்க்கே சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த ஜாதியில் எனக்கு பையன் தேவையில்லை, இந்த ஜாதியில் எனக்கு பொண்ணு தேவையில்லை என்று என் கண்ணெதிர்க்கே சொல்லும்பொழுது அன்பானவர்களே, அப்பொழுதுதான் ஏன் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பில்லை என்று எனக்கு தெரிகின்றார். இவ்வாறாக அருமையாக பவுலடியார் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்று ஒருவேளை பவுலடியார் என்று அழுதிருப்பார், உங்களிடையே பிறவுகள் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார். ஆனால் இன்றைய காலகட்டத்திலும் திரு அவையில் சாதிகளை பார்த்து நாம் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறாக ஆண்டவர் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் நாம் மீண்டும் அதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இருக்கும்பொழுது எப்படி கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார்? அன்பானவர்களே, நேரம் இருக்கும் பொழுது எரேமியா அதிகாரம் 35 நீங்கள் எடுத்து வாசிங்க. ஒருவேளை வாசித்த பிறகு ஃபாதர் எனக்கு இது புரியல அப்படி சொன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதை விளக்க சொல்கிறேன். எதற்காக ஆண்டவர் பிற இனத்து மக்களை ஆசீர்வதிக்கின்றார்? எதற்காக தன்னுடைய சொந்த மக்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது இல்லை? ஏன் கத்தோலிக்கர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதில்லை? நீங்கள் 2 பேர்கள் பேசும்பொழுது
யாரை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கிறீங்களா அந்த இடத்தை விட்டு நீங்க உடனே வர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நான் குறை சொல்லக்கூடாது. சொன்ன குறை சொல்ற வாய சிமெண்ட் வச்சு தண்ணி அதிகமாகுது தான் குறை சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? சிமெண்ட்லயும் தண்ணி அதிகமா இருக்குது என்று அவர்கள் குறை சொல்லுவார்கள். அன்பார்கள், இப்படியாக நாம் பேசாது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. உடனே தவறாக பேசுகிறோம் என்றால் அந்த இடத்தை விட்டு நாம வந்து விட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை நாம் நடக்கவில்லை அப்படி என்றால் நாம் உடனடியாக அந்த இடத்தை விட்டு நாம அப்படி உடனடியாக நாம அந்த சிந்தனையில் நாம் வெளிவர வேண்டும். இப்படியாக உடனடி என்பது எது முதன்மை எது முக்கியத்துவம் என்பது நாம் அல்ல, கடவுள் எதை முக்கியத்துவம் எதை முதன்மையாக எடுக்கிறாரோ நாம் அதற்கு முதன்மை கொடுக்க வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அன்பார்களே, இறுதியாக எபேசியர் 4:1 நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒரு இறைவார்த்தை தான். ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை எப்படி கேட்கிறாரு? மீண்டும் கெஞ்சி கேட்கிறான். அன்பார்களே, இந்த கெஞ்சி கேட்பது என்பது நாம் இதை செய்தே ஆக வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளை நாம் கெஞ்சி கேட்போம், இது செய்யும் இது செய்யணும் என்பது நாம் கெஞ்சி கேட்கும்போது அவர்கள் ஒருவேளை மனமிறங்கி அந்த காரியங்களை செய்வார்கள் என்ற எண்ணத்தோடு தான் பவுலடியார் என்று நம்மை பார்த்து கெஞ்சி கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ வேண்டும். என்ன ஃபாதர் அழைப்பு? அன்பார்ந்தவர்களே, குடும்ப தலைவர் என்பது ஒரு அழைப்பு, குடும்ப தலைவி என்பது ஒரு அழைப்பு, பெற்றோர் என்பது ஒரு அழைப்பு, பிள்ளைகள் என்பது ஒரு அழைப்பு, இளையோர் என்பது ஒரு அழைப்பு. இவ்வாறாக குருத்துவம் என்பதும் துறவர சபை என்பதும் ஒரு அழைப்பாக இருக்கிறது. நீங்கள் அந்த அழைப்பிற்கு ஏற்ற போல் வாழ வேண்டும் என்று பவுலடியார் மிக அழகாக சொல்கின்றார். ஆண்டவர் இன்று திருமுழுக்கு வழியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்படிப்பட்ட அழைப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? கணவன் நல்லதொரு கணவனாக, மனைவி நல்லதொரு மனைவியாக, பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உகந்த பெற்றோர்களாக, பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடவுளுடைய அழைப்பை ஏற்று அதற்கு உகந்த முறையில் நாம் வாழ வேண்டும். மெட்டனோயா என்பது முழுமையான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண வேண்டும். நம்பிக்கை நிறைந்த, நம்பிக்கை மிகுதிப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுகின்றது. இதுதான் இறை வார்த்தையுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அதற்கான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.